ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய விளாக்ல என்ன பார்க்க போறோம்னா saree வேர் பண்றது எப்படின்னு தான் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் மோஸ்ட்லி என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, சிஸ்டர் வந்து நான் saree கட்டும் போது டைட்டா இருக்கு, ஆனா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே லூஸ் ஆயிருந்தனால நடக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே இந்த வீடியோல எப்படி நம்ம saree கட்டினதுக்கு அப்புறமும் டைட்டா வச்சுக்கணும் அப்படிங்கறதான் அந்த ட்ரிக்கை தான் சொல்ல போறேன். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம saree வேர் பண்ணும்போது saree வந்து லூஸ் ஆகாம நல்லா ஸ்ட்ரிப்பா நிக்கிறதுக்கு மெயினா வந்து ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்கட் தான். இப்போ வந்து நீங்க நார்மல் இன்ஸ்கட் பாத்தீங்களா இருக்கும்ல, அந்த இன்ஸ்கட்ல கட்டினீங்கன்னா இப்படி நம்ம நடக்க நடக்க அந்த saree வந்து இப்படி இன்ஸ்கட் விலக லூஸ் ஆயிரும், நமக்கு வந்து இந்த டைட் கிடைக்காது. சேம் நீங்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்கட் யூஸ் பண்ணலாம். சேப் வேர்னு சொல்லும்ல, இந்த இன்ஸ்கட் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய உடம்போட பாடியோட ஸ்ட்ரெச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்ஸ்கர்ட் நம்மளோட கரெக்டாக இருக்கிறதுனால நீங்கள் இங்கே இழுத்து பின் பண்ணும் போது அந்த லூஸ் கொடுக்காது, ரொம்பவே டைட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் மறுபடியும் எப்போ இந்த சாரியை ரிமூவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த சாரியோட லூஸே கிடைக்குமே. அந்த அளவுக்கு டைட் பண்ணி கொடுக்கறதுக்கு மெயினாக இந்த இன்ஸ்கர்ட்டும் தேவை. ஸோ அதனால இன்ஸ்கர்ட் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் சூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த சாரீ வேர் பண்ணுறோம்னு பாருங்கள். இந்த பிளாக் கலர் அண்டு ஒயிட் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிற இந்த saree தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வேர் பண்ணி காமிக்க போறேன். இந்த saree பாத்தீங்கன்னா ஒரு saree மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி டைப்ல தான் இருக்குது. நல்லாவே தொழுன்னு இருக்குது, நம்ம எப்படி கட்டினாலும் அப்படியே நிற்கும். ஸோ நான் இந்த சாரிலே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வேர் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சாரியை வந்து ஃபுல்லா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சாரியோட முந்திய பாருங்க, நல்லா இருக்குல்ல. இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்கு எனக்கு, ஆனால் மெயினாக அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து வச்சு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதனால இந்த சாரியை வாங்கியாச்சு. இப்போ நம்ம சாரியோட தளவு எண்டுக்கு வந்துடலாம். இந்த மாதிரி தான் எப்பவுமே எல்லா சாரிலையுமே இருக்கும். தளவு அடிச்சு வச்சிருப்பீங்களா, இந்த இடத்துல இப்படி பிடிச்சி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி முடிச்சு சொருகிக்கிறேன். நான் கொஞ்சம் லீனா இருக்கிறனால இடுப்போட இந்த கார்னர் சைடே சொருகிக்கிறேன். நீங்க கொஞ்சம் சப்பியா கொஞ்சம் உடம்பா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டர்ல வந்து சொருகிக்கங்க. அப்பதான் வந்து சென்டர் ஃபிளீட் எடுக்கும்போது நமக்கு நிறைய கிடைக்கும், நடக்கும் போது அழகா விரிஞ்சு கொடுக்கும், பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ அதனால நீங்க அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்க. நான் லீனா இருக்கிறதுனால இந்த இடுப்பு பக்கமே இந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து சொருகிக்கிறேன். இப்போ சொருகினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு சுத்திக்கங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு மட்டும் நான் சுத்திட்டு வந்துட்டேன். சுத்திட்டு வந்ததுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்கிறத மறுபடியும் இந்த இடத்துல இப்படியே ஒரு சின்ன சொருகல் மட்டும் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, உங்களுடைய பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த சாரியோட லென்த் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு போதுமான அளவு கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி மேல கொஞ்சம் இழுத்து உங்களுடைய இன்ஸ்கர்ட்டுக்குள்ள இப்படி சொருகிட்டுக்கோங்க. இந்த மாதிரி சொருகும் போது நம்ம நடக்கும் போது சாரி வந்து காலில் பின்னாது, ஈஸியாவே நடக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப அதிக லென்த் விட்டோம்னாலும் சாரி வந்து ரொம்ப காலை பின்னும், அதனால ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ சொருகுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரவுண்டு நான் சுத்திருக்கேன். இப்போ மறுபடியும் அகைன்ஸ்ட் வந்து சாரியை இன்னொரு ரவுண்டு இப்படி சுத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி சுத்திட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்கே நான் முந்தி ஃபிளீட் வந்து எடுக்க போறேன். ஓகேங்களா? என்னுடைய முந்தி பார்ட் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஃபிளீட் வந்து கொஞ்சம் அளவா மீடியமா குட்டி குட்டியா தான் வைக்க போறேன். உங்களுக்கு எந்த மாதிரி அளவு வச்சா கரெக்டா இருக்குன்னு தோணுதோ அந்த மாதிரியே நீங்க ஃபிளீட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபிளீட் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல 1 by 1 அந்த மாதிரி கரெக்டா அரேஞ்ச் பண்ணிக்கங்க. அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு சென்டர்ல பின் வச்சு ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிடுறேன். ஓகே, இந்த மாதிரி லாக் பண்ணதுக்கு அப்புறமா சாரியை கொஞ்சம் இப்படி லைட்டா தூக்கி பிடிச்சிக்கோங்க. தூக்கி பிடிச்சிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாவே போதும், உங்களுடைய ஒவ்வொரு ஃபிளீட்டுமே தனியா விழுந்திருக்கும். ஸோ அதை 1 by 1 உங்களுடைய ஹேண்ட்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கரெக்டா அரேஞ்ச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துலயே ஒரு சேஃப்டி பின் வச்சு நம்ம லாக் பண்ணிடுவோம். கடைசியா நம்ம வந்து சாரி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சேஃப்டி பின் எல்லாம் ரிமூவ் பண்ணா கரெக்டா இருக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டி பின் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காம இதை கொஞ்சம் அப்படி ஷோல்டர்ல பேக் சைடு தூக்கி போட்டுட்டு கழுத்தை வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இல்லை ஹேண்ட்லேயே எடுக்கிறது உங்களுக்கு ஓகேவா இருக்குன்னா அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமா என்னுடைய நெக்கை வச்சு லாக் பண்ணிட்டு இந்த ஃபிளீட்டை வந்து நான் குயிக்காக எடுக்கிறேன்.
நான் ஓரளவுக்கு இந்த மாதிரி என்னுடைய முந்தி ஃபிளீட்டை வந்து கரெக்டாக எடுத்துட்டேன். இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஷோல்டரில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு என்னோட ஹைட் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஷோல்டரில் போட்டுட்டு பேக் சைடு பாருங்க, முழங்காலுக்கு கீழேயும் கணுக்காலுக்கு மேலேயும் கரெக்டாக அந்த சென்டரில், ஓகேங்களா, அந்த சென்டரில் உங்களுடைய முந்தியோட லென்த் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுடைய முந்தியோட இறக்கத்தோட கரெக்டான அளவு. ஸோ இந்த இடத்துட்ட நம்மளுடைய பிளவுஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துட்ட வச்சு பின் பண்ணிக்கலாம். நான் இதிலே பின் பண்ணியிருக்கேன். இந்த பின் ஊசியை எடுத்து இந்த டிஷர்ட்டில் வச்சு நான் ஒரு டைம் பின் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துட்ட நான் வந்து கரெக்டாக, ஓகேங்களா, ஷோல்டரோட சென்ட்ரு இந்த இடத்துட்ட நான் பின் பண்ணிட்டேன். பின் பண்ணதுக்கு அப்புறமா இங்கிட்ட எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நீங்கள் ஃப்ளீட் எடுத்திருந்தீங்கன்னா அந்த பின் ஊசியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளீட்டெல்லாம் 1 by 1 உங்கள் கையிலே வந்து இப்படி ஒரு 1/2 inch டிஸ்டன்ஸை விட்டு அழகாக அப்படியே அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த பார்டர் அப்படியே உங்கள் கையில் பிடிச்சி இப்படி சுற்றி கொண்டுட்டு வாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி முன்பக்கமாக சுற்றிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துட்ட, ஓகேங்களா, இந்த இடத்துட்ட கரெக்டாக உங்களுடைய இடுப்போட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த சாரியை அழகாக இழுத்து கொண்டுட்டு வந்துட்டு இங்கே பாருங்க, இந்த இடத்துட்டு தான் நம்ம பின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சாரியை கொண்டுட்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துட்ட பின் பண்ண போகிறோம். நார்மலாக இப்படி பின் பண்ணோம் அப்படின்னா சாரி வந்து குயிக்காகவே லூஸ் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் வந்து கட்டும்போது அந்த நடக்கும் போது அந்த லூஸ் தான் கிடைக்கும் தவிர அந்த டைட்னஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதனால நான் 2வது ட்ரிக்குன்னு சொன்னல, ஸோ அது இந்த இடத்துல தான் நம்ம பண்ண போகிறோம். சாரி அப்படி நல்லா இழுத்து கொண்டுட்டு வந்துட்டு அந்த நம்ம இன்ஸ்கர்ட் வந்து கட்டியிருப்போம்ல, இன்ஸ்கர்ட் வந்து நார்மலாக இப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் பேக் சைட்லேருந்து, இதான் இன்ஸ்கர்ட்னு நினச்சிக்கோங்க, இந்த இன்ஸ்கர்ட்டோட பார்ட்டை இப்படி பேக் சைட்லேருந்து இழுத்துட்டு வாங்க. இழுத்துட்டு வந்து கரெக்டாக இப்படி வச்சு இதுக்கு மேலே உங்களுடைய சாரியோட பார்ட்டை வச்சு இந்த இடத்துட்ட ஒரு பின்னு, ஓகேங்களா, இந்த இடத்துட்ட இப்படி ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களே, எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்கும்போதே நல்லா தெரியும். இந்த டைட்னஸ் வந்து உங்களுக்கு சாரி வேர் பண்ணும்போது நல்லாவே கிடைக்கும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்டர் பார்ட்டு, இதை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து சென்ட்ரு ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு உங்களுடைய சென்ட்ரு பார்ட் இருக்குல்ல, இந்த இதுலேருந்து கரெக்டாக ஒரு 1 inch இப்படி இந்த பக்கமாக தள்ளி இங்கேருந்து நம்ம ஃப்ளீட் வந்து எடுக்க ஆரம்பிக்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு பெருசாக எடுத்தால் நல்லா இருக்குமா, சின்னதாக எடுத்தால் நல்லா இருக்குமான்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளீட்டை வந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே குட்டி குட்டியாக எடுக்க வேணாம். ஏன்னா குட்டி குட்டியாக எடுத்தால் நம்ம சென்டரில் வந்து சொருகும் போது அங்கே மட்டும் ஏதோ உஃப்னு தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால ரொம்ப குட்டி குட்டியாக எடுக்க வேணாம். ஓரளவுக்கு நீங்கள் வந்து பெரிய ஃப்ளீட்டாக எடுத்தாவே நல்லதாக இருக்கும். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி சென்டர் ஃப்ளீட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா 1 by 1 இதை வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறமா சேம் இன்னொரு கார்னர் பக்கமும் இந்த ஃப்ளீட் எல்லாத்தையும் 1 by 1 நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு ஹூக் வச்சு லாக் பண்ணிடுவோம். ஓகே, இந்த மாதிரி லாக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சாரியை கொஞ்சம் இப்படி தூக்கி பிடிச்சிக்கோங்க. தூக்கி பிடிச்சிட்டு இந்த இடத்துட்ட இந்த ஃப்ளீட் எல்லாத்தையுமே 1 by 1 நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துட்டையும் ஒரு சேஃப்டி பின் வச்சு நம்ம லாக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இங்கேயும் நான் ஒரு சேஃப்டி பின் வச்சு லாக் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த பார்ட்டை வந்து நான் அப்படியே என்னுடைய இன்ஸ்கர்ட்டுக்குள்ள உள்ள சொருக போறேன். ஓகேங்களா? இந்த இடத்துட்ட கரெக்டாக டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சேம் மறுபடியும் இந்த ஃப்ளீட் எல்லாம் 1 by 1 அப்படி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு உங்களோட ஹைட் வந்து ஓகேவா, நீங்கள் நடக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு கீழே ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துட்ட வச்சு உங்களுடைய இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து இந்த ஃப்ளீட் பார்ட்டையும் நம்ம உள்பக்கமாகவே பின் பண்ண போகிறோம். கொஞ்சம் பெரிய சேஃப்டி பின்னாக எடுத்துக்கோங்க. பெரிய சேஃப்டி பின்லாம் கடையில் கிடைக்கும். அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து சாரியை பின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே குட்டி சேஃப்டி பின்னில் நீங்கள் பின் பண்ண நினச்சிங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன். இந்த மாதிரி லாக் பண்ணதுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்கிற இந்த சாரியோட பார்ட்டை அப்படியே உள்பக்கமாக சொருகி விடுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி உள்பக்கமாக சொருகிட்டுட்டு
இந்த பார்ட் இருக்குல்ல, இதோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துட்ட இருக்கும். இங்கே எப்பவுமே ஒரு ஓப்பன் இருக்கும். அந்த இதுக்குள்ள கை விட்டீங்கன்னா இந்த சாரியோட எண்டு வந்து இங்கே உங்களுக்கு கையில இருந்து தட்டுப்படும். ஓகேங்களா? இதை அப்படியே எடுத்து இப்படி உள்டாவா ஒரு 2-3 சுத்து சுத்தினீங்கன்னா போதும். 2-3 சுத்து சுத்திட்டு அப்படியே உள்பக்கமா அப்படி சொருகி விட்டுருங்க. இல்லை அப்படின்னா ஒரு சேஃப்டி பின் வச்சு அந்த இடத்துல லாக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற இந்த சாரியை வந்து அப்படியே பேக் சைடு இழுத்துட்டு வாங்க. அப்படியே இந்த பக்கம் இழுத்துட்டு வந்து கரெக்டா இந்த இடத்துட்ட வச்சு இப்படி முன்பக்கமா ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே இன்ஸ்கர்ட்டுக்குள்ள இதை சொருகிட்டுருங்க. சொருகும் போது மெயினா பாருங்க உங்களோட ஹைட் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொருகிக்கோங்க. சொருகிட்டுட்டு இந்த பார்ட்டை வந்து அப்படியே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ பாருங்க ஓரளவுக்கு நம்ம வந்து சாரியை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆல்ரெடி நம்ம ஜஸ்ட் ஃப்ளீட் வந்து எடுத்து வச்சிருக்கோம்ல, இந்த இதை அப்படியே முன்பக்கமா விரிச்சு விட்டுட்டு இந்த ஃப்ளீட் எல்லாத்தையும் 1 by 1 ஈவனா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் அரேஞ்ச் பண்ற மாதிரியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு உங்களுடைய ப்ளவுஸோட சேர்த்து இந்த இடத்துட்ட இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டோட பார்ட் இருக்குல்ல, இங்கே வச்சு ஒரு பின் பண்ணிருங்க. ஓகேங்களா? இங்கே வச்சு ஒரு பின் பண்ணிருங்க. தென் வந்து இடுப்பு தெரியாம இருக்கணும், நீட்டா இருக்குன்னு நினைக்கிறவங்க சேம் அதே ஃப்ளீட் எடுத்து கரெக்டா இந்த ஃப்ளீட்டும் இந்த இடத்துட்டையும் வச்சு ஒரு ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டும் இப்படி லாக்கா இருக்கும். நீங்க இப்படி சைட்ல திரும்பினாலுமே வந்து உங்களுக்கு அசிங்கமா தெரியாது, செம்ம நீட்டா. இந்த இடத்துல பின் பண்ணதுக்கு அப்புறமா பேக் சைட்ல இங்க வந்து ஒரே ஒரு பின் தானே பண்ணிருக்கீங்க. இப்படியே விட்டீங்கன்னா இப்படி முன்னாடி வந்து இந்த முந்தி விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால பேக் சைடு இப்படி திருப்பி உங்க பிளவுஸோட வச்சு இந்த இடத்துட்டையும் ஒரு பின் பண்ணிருங்க. இந்த இடத்துட்டையும் ஒரு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்ம வந்து ஸ்ட்ராங்கா அப்படி ஸ்டிப்பா நிற்கும். நீங்க எப்போ வந்து இந்த சாரியை ரிமூவ் பண்றீங்களோ அப்போதான் அந்த ஷேப் எல்லாமே மாறும். பாருங்க இப்போ எப்படி அழகா இருக்குன்னு. நான் நார்மலாக ஒரு நார்மல் பேண்ட் அண்ட் டிஷர்ட் போட்டு தான் கட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரெச்சராக அழகா இருக்கு பார்த்தீங்களா? இதே நான் சொன்ன அந்த இன்ஸ்கர்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஷேப்பர், அதில் வச்சு கட்டினீங்கன்னா செம்மையா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் இந்த சாரியை வந்து இப்போ என்னுடைய நார்மல் ப்ளவுஸ் போட்டு கட்டிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஃபைனலி பாருங்க நான் சாரியை வந்து வேர் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த சாரியில் பாருங்க இந்த இடத்துல எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் நான் இங்கே பின் பண்ண சொன்னல இழுத்து வச்சு. ஸோ அந்த பின் பண்ணதுனால தான் இந்த இடத்துட்ட இவ்வளோ டைட்டாக நமக்கு ஸ்டிப்பாக நிற்கிது. இந்த சாரியை நம்ம மறுபடியும் ரிமூவ் பண்ணும் போது தான் ரிமூவ் ஆகும் தவிர மற்ற டயத்தில் லூஸே ஆகாது. செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனுக்குடன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.